வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒரு நிஜமான கலாச்சாரம். அது ஒவ்வொரு நாளும் சென்னையின் பல பகுதிகளில் கூர்ந்து கவனிச்சிருந்தா ஒரு சில சத்தம் ரொம்ப தூக்கலா இருக்கும், ரொம்ப தூரத்திலையும் ஒலிக்கும். அது பறை மேல சத்தத்தோடு கூடிய சாவுக்கூத்து எங்கேயாவது நடந்துட்டு இருக்கும். இறந்தவர்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இரவு நேரத்தில் அந்த வீட்டில் அந்த உடலை அடக்கம் பண்ண முடியலன்னு சொன்னா அடுத்த நாள் வரைக்கும் யாரும் தூங்காம இருக்கணுங்கிறதுக்காக கானா பாடல் ஒலிக்கும். சில பேர் சோகமான பாட்டுகளை பாடுவாங்க, விடிய விடிய பாடிட்டே இருப்பாங்க. ஆனா அதுக்கும் மேல ஒரு விஷயம் நடக்கும், அதுதான் சாவு கூத்து. முழுக்க முழுக்க மது போதையில சிறுவர்கள் தொடங்கி வயது வித்தியாசம் இல்லாம முதியவர்கள் கூட இந்த சாவுக்கூத்து ஆடுவாங்க. உடல் அசைவுகள் சில நேரங்களில ஆபாசமா கூட இருக்கும். இதுல பெரிய விஷயம் என்னடான்னா, பெண்கள் அவங்களும் தண்ணி அடிச்சுட்டு ஆடுவாங்க. உடல் கிடத்தப்பட்ட இடத்துல இருந்து சற்று தள்ளி பறைமேளம் ஒளியோட இந்த கூத்து நடக்கும். இந்த ஆட்டம் தான் சாவு வீட்டையே அடையாளம் காட்டும்னு சொன்னா அது உண்மை. சுடுகாட்டுக்கு உடல் எடுத்து செல்ற வரைக்கும் இந்த சாவு கூத்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அந்த சுடுகாட்டை அடைந்ததும் கொஞ்ச நேரம் நிறுத்தி வைப்பாங்க. அப்புறம் தொடர்ந்து அந்த உடல் அடக்க முடிகிற வரைக்கும், அடக்கமோ எரியூட்டுதலோ முடிகிற வரைக்கும் அடிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க ஆடிக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் அடிதடி வரும், குழு மோதலாகி வெட்டு குத்து வரைக்கும் கூட போகும். இது சென்னையில குறிப்பிட்ட சில இடங்கள்ல இன்றைக்கும் நடந்துட்டு இருக்குது. அந்த மக்கள் மீதான பார்வை இருக்கு இல்லையா, சமூக பார்வை, அதுவும் கருத்து மாறுபடுகின்றது. இது ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனா நாளடைவில் இந்த சாவு கூத்து வேறு ரூபத்தை எடுத்து போனது. அதுதான் சினிமா. யாவரையும் கூத்தாட வைக்கும் இசையாக அது மாறி போச்சு. நாயகனும் நாயகியும் கூட ஒரு பாட்டுக்கு ஆடும்போது இந்த சாவு கூத்த பயன்படுத்தியிருக்க. உடல் அசைவுகள்லாம் அப்படிதான் இருக்கும். இப்போதெல்லாம் மண்மணத்தையும் அதன் பெருமையும் பேசுறதா சொல்லி படம் எடுக்கிற சில இயக்குநர்கள் படங்களில ஒரு பெரிய மனிதர் இறந்து கிடப்பாரு. அந்த பெரிய மனிதர் சாவை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணுங்கிறதுக்காக ஒரு பாடல் வைப்பாங்க. அந்த பாடல்கள் கூட இந்த சாவு கூத்து வகையை சேர்ந்ததாக இருக்கும். இறந்தவரை மகிழ்ச்சியோட வழி அனுப்பி இந்த கூத்து பாடல் காட்சி வைப்பாங்க. இந்த கூத்துக்கு இது வேறு ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கு. சமீபத்துல சினிமாவில் நடந்த 2 நிகழ்ச்சிகள், சினிமா தொடர்பான நடிகர்கள் 2 பேருடைய நிகழ்ச்சி கூட விமர்சிக்கப்பட்டிருக்கு. நடன இயக்குனர் ராபர்ட் தன்னுடைய தாயார் இறந்தப்ப அந்த அம்மாவின் உடலை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போற வரைக்கும் பெருமுழுக்க அந்த மனிதன் ஆடிக்கொண்டே வந்தார். அது ஒரு தாய்க்கு அவர் காட்டின ஒரு சமர்ப்பணம், அவரோட அன்பின் வெளிப்பாடு. அதே மாதிரி சமீபத்தில் மறைந்த திரைப்பட நடிகர், ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ரோபோ சங்கர்னு ஒருத்தர், அவருடைய மனைவி தெருவில் இறங்கி இந்த கூத்தை ஆடிட்டு வந்தாங்க. அவரோட மரியாதையை, அந்த இறுதி மரியாதையை அவருக்கு செலுத்தினாங்க. ஏன்னா கணவனும் மனைவியும் அந்த நடன நிகழ்ச்சிகள்ல தான் முதல்ல சந்திச்சிருக்காங்க. அதுல காதல் வயப்பட்டு கணவன் மனைவி ஆயிருக்காங்க. இந்த மனிதன் இறந்து போயிருக்காரு. தன்னுடைய காதலை, தன் காதல் கணவன் இறந்து அவரை கொண்டு போய் இறுதி சடங்கு நடத்துற வரைக்கும் அந்த அம்மா சாவுக்கூத்து ஆடிட்டு வந்திருக்காங்க. அது வாழ்க்கையின் மீதும் பிரிவின் மீது உள்ள காதலையும் உணர்ச்சியையும் வெளிப்படுத்தின ஒரு கலை வடிவமாக தான் பார்க்கணும்.
இதை புரிந்து கொள்ளாத சில பேர் அவர்களை சமூக ஊடகங்கள்ல மிக மட்டமா விமர்சித்தாங்க. அந்த அன்பை புரிஞ்சிக்காதவங்க தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. சரி, அது விடுங்க. இப்ப என்ன சொல்ல வரேன்னு நீங்க என்ன கேட்குறீங்க இல்லையா? இன்றைக்கு அந்த கூத்து வேறு ஒரு ரூபம் எடுத்து இன்னைக்கு அரசியல் மேடைகளில் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கு. இப்போ சினிமாவுக்கு போய் பிறகு அரசியல் மேடைகள்ல குத்தாட்டம் ஒரு தலைவர் வர்றதுக்கு முன்னாடியோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியோ இந்த குத்தாட்டத்தை போட்டு மக்களை அசைய விடாமல் வச்சிருக்காங்க. ஆக ஒரு சாவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாவு இறந்தவரை அவரை நல்ல விதமா வழி அனுப்பி வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சில சமூகத்துல வாழ்ற ஒரு சில மக்களால் இந்த கூத்து சந்தோஷத்துக்காக நடத்தப்பட்ட அந்த கூத்து வடிவம் மாறி சினிமாவுக்கு போய் இப்போ அரசியலுக்கும் வந்திருக்கு. இந்த இளைய தலைமுறை இருக்கு இல்லையா, இந்த துள்ளல் ஆட்டம், இந்த இசையை கேட்டால் ஒரு துள்ளல், அது அடிக்கும் போதே அந்த இது ஒரு ஆடணும் போல தோன்றி ஆடிக்கொண்டே ஜாலியாக போகிறது பார்த்துருக்கலாம். இந்த கூத்து இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு இந்த வடிவம் எடுத்திருக்கு. இந்த கூத்து நாளைக்கு இதை விட எந்த ரூபத்தில் எந்த வடிவத்துக்கு மாறும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.